பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். குரு சொல்லுமா. என்னடா ஆச்சு? எப்போது பிரியான்னு சொல்லுவ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? நல்லா தானே இருந்த, வெளியில நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு இருந்த. என்னடா ஆச்சு? சொல்லுடா, என்னாச்சு? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, சோகமா இருக்க தானே? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சோகமாலாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இல்லையேடா, அப்படியெல்லாம் இல்லையே. நீ சோகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. சோகமா இருக்கும் போது தானே உன் வாயில இருந்து மரியாதைலாம் வரும். இல்லனா பிரியா இப்படி தானே கூப்பிடுவ. என்னன்னு சொல்ல, வெளியில நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? ரூமுக்கு வந்த 10 நிமிஷத்துல இப்படி ஆயிட்ட. என்னடா, என்னன்னு சொல்லு. ஏன்னா இப்படி இருக்க மாட்டியடா. நீ இப்படி இருந்துட்டா தானே ஆச்சரியமே. இந்த ஃபேமிலி கூட இருக்கறதா சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுவ. ஆனா என்ன இப்படி இருக்க இப்போ? என்ன ஆசிரமம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் ஞாபகம் வரல. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா எனக்கு புரியல. அப்ப எதனால இப்படி இருக்க? நான் தான் சொன்னல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஏண்டா, நீ சிரிச்சிட்டு இருக்கிய சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நான் உன்னோட வைஃப் டா, ஞாபகம் வச்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓஹோ, சருக்கு எதுவுமே இல்ல. எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்டலாம் சொல்லுவீங்களா? என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க மறுவேளை பாப்பீங்களா? என்கிட்டலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நான் முக்கியமே இல்லல்ல. முக்கியமானவளா இருந்திருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பீங்க. இப்போ நான் முக்கியமா இருந்திருந்தா என்கிட்ட பேசியிருப்பீங்க, என்கிட்ட சொல்லிருப்பீங்க. சோகமா இருக்கறனால எதனால அப்படின்னு சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சோகம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முக்கியமானவளா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பீங்க. நான் தான் உங்களுக்கு யாரோ தானே. யாரோ ஒருத்திக்கிட்ட நீங்க போய் சொல்லி புலம்பி அழுக முடியுமா? சொல்ல வேண்டாம், இருக்கட்டும், விடுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, நான் சும்மா அவ்வளவுதான், நான் சோகமாலாம் இல்ல. அதான் சொல்லிட்டேன், நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு சொந்தமானவளா இருந்தா நீங்க சொல்லிருப்பீங்க. நான் யாரோ தானே, என்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ல அவசியம் இல்ல குரு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல. என்ன நீங்க சோகமா இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்க போல. விடுங்க, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் குரு. நீ வெளியில சிரிச்சு பேசிட்டு இருந்த, ரூமுக்கு வந்து 10 நிமிஷத்துல இருந்துதான் நீ இப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற. ஏன்னா நான் யாரோ தானே உனக்கு. அதனால சொல்ல வேணாம் குரு, நான் வரேன் குரு. இதுக்கு மாதிரி நீ உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தானா நீ எதுவும் சொல்ல போறது கிடையாது. நான் தான் என் டைமை வேஸ்ட் பண்ண போறேன். இதுக்கு நான் பேசாம வெளியிலேயே போய் உட்காந்துக்குவேன் குரு. ஒரு மாதிரி சோகமா இருக்கானே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படியோ இப்படியோன்னு பயந்துட்டு வந்து கேட்டேன் தெரியுமா? ஆனா உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. பரவாயில்ல, இல்லாமலே இருக்கட்டும் குரு, விடு. எனக்கேன்னு நீ சொல்லல, அவ்வளவுதான். அதை விட்டு நான் திரும்பி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா என் மேலதான் உனக்கு டென்ஷன் வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா குரு? நான் வரேன் குரு. ஹே பிரியா, உட்காரு ஒரு நிமிஷம். என்னடா, நான் ஏன் உட்காரணும்? அதான் நீ சோகமா இல்லைன்னு சொல்லிட்டேன், சிரிச்சிட்டு தானே இருக்க. 36 பல்லும் நல்லா வெளியில தெரியுது குரு. அதனால நீ என்கிட்ட பொய் சொன்னலாம் நான் நினைக்கிறேன் குரு. நீ உண்மையை மட்டும்தான் குரு சொன்னேன். நான் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டேன் பாரு. சாரி குரு, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம சொல்லிட்டேன் குரு, சாரி. நீ உட்கார்ந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கல, நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு. இதே மாதிரி எப்போதும் 36 பல்லையும் காட்டிட்டு சிரிச்சிட்டு இரு, சரியா? ஏன் கண்ணுதான் கொஞ்சம் கோளாறு போல. நீ சிரிச்சிட்டு உட்கார்ந்து எனக்கு சோகமா இருக்க மாதிரி தெரியுது பாத்தியா? அவனை பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல குரு. ஒரு சொட்டு கூட உன்னை பத்தி எனக்கு தெரியல குரு. இப்ப பாரு, நீ சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கல குரு. அத நீ சொல்லிதான் குரு எனக்கே தெரியுது. அவனுக்கு வைஃபா இருக்கிறதுக்குள்ள தகுதியே இல்ல குரு. பாரு, உன்னை பத்தி புரிஞ்சுக்கல. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் சோகமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும் குரு. பேசாம நான் பாட்டுக்கு போயிருக்கணும். நீ சிரிச்சிட்டு இருக்க, என் கண்ணுக்கு சோகமா இருக்க மாதிரி தெரியுதேன்னு நினைச்சிட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க பத்தியா குரு. என்ன மன்னிச்சிரு குரு. உன்னை காயப்படுத்தின மாதிரி நான் பேசியிருந்தேன்னா சாரி குரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டே குரு, உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியல. நீ சிரிச்சிட்டு இருக்கிறதே எனக்கு சோகமா இருக்க மாதிரி தெரியுது. இதுல உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியவா போகுது. சரி விடு, எனக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்ல, விடு. எனக்காக நீ இவ்வளவு தூரம் பண்ற, உனக்காக பாரு நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப கூட வந்து உன்னை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கல குரு. நீ சிரிச்சிட்டு இருக்க, ஆனா நான் சோகமா இருக்கேன் ஏன் என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் பாரு குரு. என்ன சொல்லணும் குரு? நான் ஒரு லூசு குரு, உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி குரு, நான் வரேன் குரு. சரி, நீ உட்காந்து சிரிச்சிட்டு இரு, நல்லா பார்த்து சிரிச்சிட்டு இரு குரு. யாராவது வரும்போது நல்லா சிரிச்சிடாதடா, பைத்தியம் நினைச்சுக்குவாங்க. ஆரே, என் கண்ணுக்கு மட்டும் தான்டா அப்படி தெரியுது. நீ சிரிச்சிட்டு இருக்கிறது எனக்கு சோகமா இருக்க மாதிரி தெரியுது பாரு. முதல்ல ஒரு கண்ணாடி போடணும் குரு. அத முதல்ல பண்ணணும்டா. அதனாலதான் எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு போலடா. இப்ப கூட பாருடா, உன்கிட்ட உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீயே நல்லா சிரிச்சிட்டு இருக்க. சிரிக்கிறத நான் கண்ட்ரோல் பண்றேன் பாரு. நீ நல்லா சிரி.
வாட்டி சிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், நான் கஷ்டப்படுவேன் நீ சொல்லாத. நீ பல்ல காட்டிட்டு இருக்க குரு. பல்ல காட்ட நீ இப்படி போய் சொல்லலாமா குரு? சாரி பிரியா, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ஏண்டா நீ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அத வந்து கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்ல நீ சொல்ற. ஏன் என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன்டா கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லல? அது ஒண்ணும் இல்ல, என்னன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அம்மா ஏதோ கையில பேப்பர் வச்சிருந்தீ, என்னாச்சு? அத வேற கிழிச்சு தூக்கி வீசின. அது தேவையில்லாத பேப்பர், அதை கிழிச்சு போட்டேன். ஓ அப்படியாடா, சரிடா சரிடா. நானும் விளையாட்டுக்கு தான் பேசினேன், ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், சரியா? சரி பிரியா, எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல பிரியா. என்ன நடக்குது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியலடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனா நீ ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல கோபமா இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு புரியுது உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி. அது இப்பதான் பிரியா புரிஞ்சுச்சு எனக்கு. நான் தான் இவ்வளவு நாள் உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன்ல. சாரி பிரியா, என்ன மன்னிச்சிரு பிரியா. உனக்கு தான் என்ன பிடிக்கல, எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை வாழ முடியாது பிரியா. நீ ஆசைப்படுறதையே நான் செய்யறேன் பிரியா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் பிரியா. என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா போதும். இவ்வளோ பெரிய குடும்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்க. அது கொஞ்ச நாள் இருந்தாலும் நான் ஹாப்பியா இருந்தேன். இருக்க போற கொஞ்ச நாளையும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன். இந்த குடும்பத்துல இந்த வீட்டுல நான் வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பேன் பிரியா. உனக்காக எதை வேணாலும் நான் செய்வேன் பிரியா. நீ எதை கேட்டாலும் என் உயிரே கேட்டா கூட நான் கொடுப்பேன் பிரியா. அந்த அளவுக்கு உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன் பிரியா. ஆனா நான் காதலிச்சா மட்டும் பத்தாது பிரியா. ஒருத்தர் மட்டும் காதலிச்சா கனவுல மட்டும்தான் வாழ முடியும் பிரியா, நிஜத்துல வாழ முடியாது பிரியா. அது எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு பிரியா. அந்த லெட்டர் படிச்ச உடனே தான் எனக்கு தெரியுது. இப்போ சொல்றது ரொம்ப இதை நான் எடுத்துக்கல. இதுக்கு மேலேயும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னையும் இந்த குடும்பத்தை விட்டு நான் போயிடுவேன் பிரியா. உனக்கு என்ன பிடிக்காத போது நான் ஏன் உன் கூட வாழணும்? உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் பிரியா. எனக்கு வேணாம், நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் அவ்வளோ காதலிச்சேன் தெரியுமா. ஆனா உனக்கு என் மேல ஒரு துளி கூட அந்த இது இல்லைல்ல. சரி விடு, யாருக்கு பிடிக்குதோ அவங்களதானே காதலிக்க முடியும். இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்து கூட சந்தோஷமா வாழுவேன் பிரியா. எனக்காக இந்த குடும்பத்து கூட நான் சந்தோஷமா வாழுவேன். உன்னை விட்டு விலகி போனா கூட இந்த குடும்பத்து கூட நான் பேசிட்டு தான் இருப்பேன் பிரியா. ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் பிரியா. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது பிரியா. உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுற பிரியா. உனக்கு எது பிடிக்குமோ அதையே நான் நிறைவேற்றுறேன். குரு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? சரி குரு, எதையும் நினைச்சு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத குரு. உனக்கு எது தேவையோ அதை நீ முடிவெடு. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுவே எடு குரு. இப்ப கூட நீ சொல்றதுல எனக்கு நல்லாவே புரியுது பிரியா. உன்னை விட்டு விலகி போகணும்னு சொல்ற, அவ்வளவுதானே. பரவாயில்ல, அதை மனசுல ஏத்துட்டு நான் செய்யறேன் பிரியா. உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்காக எதுவா இருந்தாலும் நான் செய்வேன் பிரியா. என் உயிரே போனாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் பிரியா. ஏன்னா என்னோட லைஃப்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வந்ததே நீதான். இருட்டுல இருந்த என்னோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே நீதான் பிரியா. இப்ப திரும்பி என்னை இருட்டிலேயே நவுத்தி விடுறல. எதுக்காக நீ என் லைஃப்குள்ள வந்தேன்னு இப்ப தோணுது பிரியா. பேசாம நான் உன்னை சந்திக்காம இருந்திருக்கலாம், நீ என்ன சந்திக்காம இருந்திருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல. ஸ்டார்டிங் ஏதோ கோவத்துல இருக்கா, போக போக அது இதாயிரும் தான் நான் நினைச்சேன். ஆனா அது இப்ப வரைக்கும் சரியாகல பிரியா. உன்னோட சந்தோஷத்துக்கே நான் எதுவா இருந்தாலும் செய்வேன் பிரியா. ஆனா திரும்பி என்னை இருட்டுல நிப்பாட்டுறதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு பிரியா. இருந்தாலும் பரவாயில்ல, அது உனக்காகனா பரவாயில்ல. வங்கு கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. சரி குரு, நீ பாரு, நீ போய் தூங்கு சரியா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி பிரியா, நீ போயிட்டு வா, நான் தூங்குறேன். டேய், தலைவலிக்குதுன்னா நீ எதையாவது யோசிச்சுட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். யோசிக்கிறத மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு சரியா. எல்லாமே ஒரு நாள் சரியா போகும் சரியா குரு. சரி பிரியா, எனக்கே தெரியும் ஒரு நாள் கண்டிப்பா சரியா போகும்னு. தெரியுதுல, தூக்கி போட்டு போய் தூங்கு போ. சரி பிரியா, நீ ஏதோ வேலை இருக்கு, நல்லா நீ போய் பாரு. என்னப்பா எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்குடா வர சொல்ல? அந்த ரெண்டு என்னடா பண்ணுது? இப்ப என்னமோ அவங்க சொத்தை அவங்களே வாங்கிக்கிறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண? ரோட்ல போற வம்ப தூக்கி என் தலையிலேயே போட்டுட்டேன்பா. நீங்க வேற ஏன்பா இப்படி பேசுறீங்க? என்னப்பா அந்த ரெண்டுக்கும் அவ்வளவு திமிராப்பா? என்ன பேச்சு பேசுறாங்கன்னு தெரியுமாப்பா? இவளுங்கள இன்னும் உயிரோட வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான்ப்பா கடுப்பா இருக்கு. ஏடே லூசே, அவனுங்க உன்னை இன்னும் உயிரோட வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. அவங்க என்ன சும்மா நினைச்சியா? நானே ஏதோ நண்பன் அப்படி இப்படின்னு பேசிதான் அந்த சொத்தையே வாங்கிட்டேன் என் பேர்ல. அதுக்கப்புறம் அடிச்சு துரத்துனதுதான். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவும் இல்ல, அவங்கள பேசவும் இல்ல. ஏன் பேசல பார்க்கல? என்னால முடிஞ்சிருந்தா அவங்க சொத்தை மொத்தத்தையும் அடைஞ்சிருக்க முடியும். ஆனா நான் பார்க்கல பேசலன்னா ஒரு காரணம் இருக்குடா. என்ன அவங்க ரெண்டு பொண்ணையும் சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு இப்பதான்டா தெரியும். அவங்க ரெண்டு பேத்தையும் சின்ன வயசுல இருந்தே தெரியும்டா. சின்ன வயசுல இருந்தே ஆபீஸுக்கு வரும்போது சின்ன சின்ன கேள்வி கேட்டே இது பண்ணுவாங்க தெரியுமா? அவளுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுங்க கேள்வி கேட்டே இது பண்ணுவாளுங்கடா.
பார்க்க தாண்டா பொண்ணுங்க மாதிரி இருப்பாங்க, அது பொண்ணுங்களே கிடையாது. அவ்வளவு திமிரு இருக்குடா அவளுக்கு. அவளுங்க 2 பேத்தையும் நீ சும்மா நினைக்காத. இதுலயும் கல்யாணம் வேற ஆயிருச்சுடா. நீ சும்மா நினைச்சிட்டு அவனுங்கள சீண்டிட்டு இருக்காத. அவளுங்க கிட்ட எல்லாம் போய் வம்பு வச்சுக்காத, புரிஞ்சுச்சா? அப்பா நீங்க என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியுமாடா சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணுச்சுங்கன்னு? அவங்கள சீண்டிட்டோம் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்கடா. அப்பா அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும்பா. ஆனா உங்க பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதப்பா? எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. ஆனா அவளுங்க காலேஜ்ல நீ படிக்கலையே, அப்பயே ஒரு பையன் சீண்டிட்டான்னு அவனை போட்டு துவைச்சு எடுத்துறாங்க தெரியுமா? பிரின்சிபலுக்கு கூட பயப்பட மாட்டாங்க அவளுங்க. அப்பா உங்களுக்கு புரியலப்பா. அவளுங்களை இப்படியே சும்மா விட்டோன்னு வச்சுக்கோங்க, கம்பெனியை தரமட்டமாக்கிடுவாங்கப்பா. அது விடக்கூடாதுப்பா. என் கம்பெனி தரமட்டமா ஆகக்கூடாதுப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணு, ஆனா நீ தான் பண்றேன்னு அவளுங்களுக்கு தெரியக்கூடாது. சரிப்பா, அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா விட மாட்டேன்ப்பா, சும்மா நான் விட்டுற மாட்டேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன்ப்பா. அவளுங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் யாருன்னு அவளுங்களுக்கு தெரியாதுல. இதுக்கு மேல தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சே ஆகுவாங்கப்பா. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க பாருங்கப்பா. சும்மா விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க வேணாம்னு சொல்லியிருக்கு. சும்மா விட்டுட்டு போயிட மாட்டேப்பா. நம்ம பண்ற தில்லு முள்ளுக்கெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாலுங்க கம்பெனியே தரமாட்டமாயிரும். அதுக்காக நான் அதை விடக்கூடாதுப்பா, விடவே கூடாது. அந்த கம்பெனியை தரமாட்டமாக்க விடவே மாட்டேன்ப்பா. உனக்கு ஒண்ணு தெரியாதுலப்பா, அவங்க கம்பெனி இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. யாரால? அந்த குடும்பத்துல இருக்க அத்தனாலதான் மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, அந்த கம்பெனியை என் பேர்ல நான் வாங்கிடலான்னு இருக்கேன்ப்பா. என்னடா பேசுற? அப்பா உங்களுக்கு புரியாதுலப்பா. அந்த கம்பெனியை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு இவளுங்க 2 பேரையும் அந்த கம்பெனிக்காக வேலை செய்ய விட போறேன்ப்பா. உங்களுக்கு அது புரியாது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா. அந்த கம்பெனியை என் பேர்ல எழுதி வாங்க போறப்பா. அவளுங்க அதுக்காக தான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் இங்க வீட்டுக்கு. அதுவும் நம்ம வீட்டுக்கு நான் வர சொல்லியிருக்கேன்ப்பா. என்னடா பேசுற நீ? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, கூலா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் வருவாங்க பாருங்க. இப்போ வந்தா உங்களுக்கே எல்லாமே புரியும். நான் என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க எதுவும் குறுக்கால பேசாம இருந்தா போதும்பா. சரிடா, ஏதோ பண்ண, நான் நீதான் பண்றேன்னு தெரியக்கூடாது. சரிப்பா, நம்ம கம்பெனி நல்லபடியா போகணும்னா அதை தான் பண்ண முடியும். ஓ ஷாய் குட்டி, கீழே போய் உட்காரலால, எதுக்கு இங்க வந்திருக்க? நாங்க நடக்கிறதுல ஒரு காரணம் இருக்குடி, நீ ஏன் நடக்கிற? இல்லடா தங்கமே, குழந்தை எல்லாத்துக்கூடயும் பழகும். சரிடி, நடக்கதானே வந்த, நடக்காம எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த மேடம் தான் நம்ம கூட நடக்க வர போறாங்களா? அப்படியே அப்பனேன்னு வையே. ஐயோ, என்ன குழந்தை நீ சொல்றது கேக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? யார தங்கமே? ஓஹோ அப்படியா மேடம். சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் கீழே உட்காரு தங்கம், நாங்க நடந்து முடிச்சிட்டு வரோம். ஏண்டி வாண்டி, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடி? எப்படி இருக்கு உனக்கு ஓவரா? உனக்கு இதெல்லாம் ஓவரா தெரியுமா? அடியே கள்ளி, இங்க அத்தை டயர்ட் ஆயிருவேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல மாட்டேன். நான் குழந்தை கூட பேசணும் தான் சொல்லுவல. அவ ஒரு லூசுனா நீ ஒரு லூசு தாண்டி. என்ன கிண்டலா? நல்லாவே தெரியுதுமா. அது ஒண்ணுலடி, உனக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாவே ஏறிடுச்சு. வர வர குழந்தைங்க வர போறாங்கன்னு சொல்லி ரொம்ப பேசுறடி. அப்படியே பிளேட்ட மாத்திருமா தங்கமே. இரு, அண்ணி மட்டும் வரட்டும். சரியா? நாளை எது எதுல திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. அண்ணி என்ன நம்புவாங்களா, உன்ன நம்புவாங்களா? அதுதானே, அண்ணி எங்க 2 பேத்தையும் தான் நம்புவாங்க. ஓஹோ அப்படியா மேடம். சரி வா போய் கேக்கலாம் வா. அவ்வளவுதாண்டி, நீ எங்களை நடக்க வைக்கிறதுலயே இருக்கடி. அவ்வளவுதான், நாங்க நடந்து முடிச்சாச்சு. நாங்க கீழே போறோம்ப்பா. அதுதானே, நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதேடி உனக்கு. ஹரியும் தாண்டி இருக்கா, அவனை பார்த்து கத்துக்கோ. எவ்வளவு சைலண்டா இருக்கா பத்தியா?
சரியான ஆளடி. ஏண்டி நாங்க உனக்கு யாரடி? ஏய் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அத்தை.